சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி ஆராதனையிலே நிறைவாய் அவர் பேசும்போது சொன்னார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டிய காரியத்தை அவர்கள் மூலமாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். உண்மையாகவே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருதயம் நொறுங்குண்டவர்களாய், இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய், ஒருவேளை உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை, அந்த கண்ணீர் இன்னும் சற்று நேரம் ஆண்டவரை துதிச்சனா நீங்கள் அழுது உங்களை ஒப்பு கொடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற அளவுக்கு உங்களுக்குள்ள பாரங்கள் மிகுதியாக இருக்கும். ஆனால் மனிதருக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் விற்றக்கூடாதேன்றதுக்காக ஒருவேளை நீங்கள் இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய மேலான அலங்காரத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய சரீரத்தை பார்க்கிறவர் அல்ல. உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அவயம் கெட்டு போச்சு, உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சரீரத்தின் உறுப்புகள் ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிம்டம்ஸ் நம்முடைய வெளி தோற்றத்தில் தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வயிறு கொஞ்சம் ரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாயில் வந்து புண்ணு வரும். நம்ம சொல்லுவோம், வாய் புண்ணாயிருச்சுன்னா வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பெரியவங்க, இல்லைங்களா? வயிறு புண்ணாக இருந்தால் தான் என்ன ஆகும்? வாய் புண்ணாகும். நாக்கில் வந்து அச்சரம் வருது அப்படின்னா வயிறு உனக்கு என்ன இருக்குது? ரணமாக இருக்குது. அதனால் வந்து நல்ல குளிர்ச்சியான பொருட்களை நீ சாப்பிட்டேன்னா வயிற்றில் இருக்கிற ரணங்கள்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, போயிட்டு ஸ்கேன் சென்டரில் என்ன பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், இல்லைங்களா? உள்ளே எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, என் இருதயத்தில் என்ன பிரச்சனை, என்னுடைய லங்ஸில் என்ன பிரச்சனை, ஒருவேளை என் வயிற்று உணவு சரிமானம் ஆக மாட்டேதே, வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பலவிதமான ஸ்கேன் வந்துச்சு. இல்லை இண்டோஸ்கோப்பிலாம் பண்ணுவாங்க. உள்ள கேமராவை விட்டு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துச்சு. வெளியே உள்ளே இருக்கிற அவயங்களை என்ன பிரச்சனை இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே சில விஷயங்கள் தோணும். நம்மளுக்கு ஏதோ பலவீனம் வரப்போகுது, நம்மளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. பெரும் வாரியான மக்கள் பலவீனப்படுறதுக்கு காரணம் தெரியுங்களா? அவங்களுடைய மனசில் இருக்கிற கவலையும் கண்ணீரும் தான். அதாவது பாரங்கள் பெருகும் பொழுது, கஷ்டங்கள் பெருகும் பொழுது இருதயம் பலவீனம் அடைகிறது. ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரெஷர் எப்படி அதிகமாகுது? அதிகமாக யோசிக்கிறதுனால, அதிகமாக சிந்திக்கிறதுனால, எல்லா காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுத்து எல்லாத்தையும் யோசித்து, குடும்பத்தை, வேலையை, வெளியில் போகிற நம்ம சந்தித்த மனுஷங்களை, இல்லை அவங்க சொன்ன கஷ்டத்தை நினச்சி எல்லாத்துக்காக பாரப்பட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது? ப்ரெஷர் ஆகுது. ப்ரெஷர் அதிகமானா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இருதயம் பலவீனப்படுது. அப்போது வெளி தோற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்மளை பார்த்தவொன்னே என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கிறான் சொல்லுவாங்களா இல்லையா? நம்மளை பார்த்தவொன்னே சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன குறை இருக்குது? நல்லா இருக்கிறானே, நல்லா சம்பாதிக்கிறானே, நல்லா பேண்ட் ஷர்ட்டு தான் நல்லா தான் இன் பண்ணுறான், நல்லா தான் செருப்பு போட்டுன்னு போகிறான் அது சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன வகை வகையாக செருப்பு போடுறான், வகை வகையாக வாட்சி கட்டுறான், அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நமக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தையும் பாரத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கிற வலியும் வேதனையும் அவங்களால தெரியாது. அவங்க நம்ம மேல் தோற்றத்தை போகிறாங்க. நம்ம எந்த பைக்கில் போகிறோம், நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு நம்மளை கணக்கு போட்டுடுறான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறான், நம்ம வசதி வாய்ப்பு எப்படிப்பட்டதுன்னு எடை போட்டுடுறான். இங்கே நம்ம பேக்கெட்டில் இருக்கிற பெண்ணு வச்சு நம்ம யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறான். எனக்கு ஒருத்தர் பார்க்கர் பெண்ணுன்னு ஒரு பெண் இருக்குது, அது ஒரு பிராண்டடு. அந்த பார்க்கர் பெண்ணு நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு நல்ல பொருளாக வாங்கி யூஸ் பண்ணோம். ஒரு பெண்ணு வாங்கினா கூட அது வந்து நல்ல பொருளாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்குள்ளே ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னால் வாங்க முடியல. அப்போது எனக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு பண்ணார் அந்த பெண்ணை.
அந்த பெண்ணை ரொம்ப நாள் நான் பேக்கெட்டில் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தேன். இங்கு பென் வேறு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், ரொம்ப காஸ்ட்லியான பென்னு. இங்கு பெண்ணை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் எல்லோரும் பால் பென் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் சில பேர்கிட்ட கொடுக்கும்போது, பரவாயில்ல இன்னும் கூட இங்கு பென் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அது என் பேக்கெட்லேயே இருக்கும். அது லீக்கெலாம் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், தரமான பென்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் என்னை பார்த்துட்டு அவங்க பேக்கெட்டை பார்த்து, பார்க்கர் பென் யூஸ் பண்ணுறாருன்னா எவ்வளோ வசதியாக இருப்பார். உண்மையாகவே ஓசி தான் அது. பேக்கெட்டில் 10 பைசா கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பேசுகிறது என் காதில், பார்க்கர் பென் வச்சுருக்கிறாரா, ஒரு பார்க்கர் பென் வச்சுருக்கிறாருன்னு. அப்போதான் பார்க்கர்னால் என்னென்னு எனக்கே தெரியும். ஓ, பார்க்கர் பென்னா பிராண்டட் பொழுகுது. அந்த பெண்ணுடைய மதிப்பு ஒரு 1800 ரூபா இருக்கும். எனக்கு நான் முதல்ல அந்த இங்கு பென் வச்சுருந்தேன் பாருங்க, அது அவ்வளோ ஒரு அந்த பெண்ணை இருந்துச்சு எங்கள் பேக்கெட்டில். ரொம்ப எங்கே போனாலும் அந்த பெண் நான் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒன்று என்னென்னா, பேக்கெட்டில் பெண்ணு வைக்கிறது எனக்கு ஒரு அடையாளமாக மாறி போச்சு. நீங்கள் எல்லாருமே பேக்கெட்டில் பெண்ணு வைக்கணும். நம்மக்கிட்ட ஒரு நாள் படிப்பு இல்லாமல் இருந்துச்சு, அறிவு இல்லாமல் இருந்துச்சு, அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டோட கிருபையில் எல்லாத்தையும் நம்ம பெற்றுருக்கிறோன்னா சிக்னேச்சர் போடணும். அந்த சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வருவார். பேக்கெட்டில் பேனா வச்சு என்ன பண்ணோம், பழகணும். பேக்கெட்டில் பேனா வைக்கணும். வெளியில் போகும்போது பேக்கெட்டில் பேனா உங்கள் பெண் உங்கள் பேக்கெட்டில் இருக்கணும். நான் அது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போது அங்கே சென்னையில் இருக்கும்போது அடிக்கடிக்கும் ஆஃபீஸ் போனோம், பேங்க்குக்கு போனோம் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ நான் பெண் வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பெண்ணு ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தேன். ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷமாக வச்சுட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெண், அதே பார்க்கர் பெண் இன்னொருத்தர் கொடுத்தாரு, அது ஒரு 8 வருஷமாக வச்சுட்டு இருந்தேன். அது எப்படி என்னை விட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் மாரிசாமி சார் வந்து என்னை ஒரு இல்லத்துக்கு நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். அங்கே பார்த்து பேசும்பொழுது ஒரு சின்ன தம்பி, அந்த தம்பிக்கு வந்து தெரிஞ்சிச்சு அது பார்க்கர் பெண்ணுன்னு சொல்லிட்டு. அவன் திடீர்னு வந்து என்கிட்ட பார்த்துட்டு, அங்கிள் இது பார்க்கர் பெண்ணு தானே அங்கிள்னு கேட்டான். ஆமாம் தம்பி அப்படின்னு. நான் கூட ரொம்ப நாள் வாங்கினு ஆசைப்பட்டேன் அங்கிள், சூப்பராக இருக்கா அங்கிள் அந்த பெண் அப்படின்னா. உனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. உடனே என்ன பண்ணேன், அந்த பேனாவை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை, கொடுத்துட்டேன். தம்பிங்கெல்லாம் கேட்டாங்க, ஐயா என்ன திடீர்னு கொடுத்துட்டிங்களே அப்படின்னா. நம்மளுக்கு தான் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அவன் ஆசைப்பட்டிருக்கிறான், சரி நம்மக்கிட்ட இருக்குது, கொடுத்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு யோசித்து ரொம்ப சரி கொடுத்துட்ட பிறகு 2-3 அளவுக்கு வெளியே போகும்போது பேனா தேடுறது, பேனா காணோம். நம்ம தான் கொடுத்துட்டு வந்துட்டேன்ல, ஞாபகம் இல்லை. ஆனாலும் அந்த பெண் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பெண்ணை வச்சுட்டு போனேன். ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கொடுத்துட்ட பிறகு நான் யோசிக்கலை, ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம் அவ்வளோதான். வேறு ஒரு விஷயமாக நம்ம அளவில் போகும்போது இன்னொருத்தர் சும்மா அவர்கிட்ட சொன்ன ஒன்று அவர் என்ன பண்ணார், அதே பார்க்கர் பெண்ணு எனக்கு வாங்கி கொடுத்துட்டார். அல்லேலூயா. என்னை விட்டு போவே இல்லை அது. அவர் சொன்னார், இது கூட யாருன்னா கேட்டால் நேற்று கொடுத்துட்டு வந்துட்டு போகிறீங்க, நீங்கள் எங்கே போனாலும் அந்த பேனாவை நான் எப்போ வந்தாலும் கேட்பேன், நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பேனாவை பத்திரமா வச்சிட்ருக்கிறேன். அது என்னவோ பார்க்கர். எதுக்காக சொல்கிறேன்னா, சாதாரணமாக பேக்கெட்டில் விற்கிற ஒரு பெண் இல்லைங்களா, அந்த பெண்ணை வச்சு கூட நம்ம எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம். நம்ம போடுற செருப்பு அது ஹுட்லேண்டாக இருக்குதா, அவங்க பிராண்டட் செருப்பாக போட்டுக்கிறாங்க. வாட்சி பார்க்குறாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் கட்டியிருக்கிறாங்களா, அவங்க போட்டுனுக்கிற பெல்ட்டு ஹுட்லேண்டாக இருக்குதா, அவங்க போட்டுனுக்கிற ஷர்ட்டில் பிராண்டடாக இருக்குதா, ஓட்டோ ஷர்ட்டு போட்டிருக்கிறாங்களா, அவங்க போட்டுக்கிற பேண்ட்டில் பிராண்ட் இருக்குதா, இல்லை பர்ஸு எல்லாமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, பிராண்டாக மாறி போச்சு. அதை வச்சு தான் மனுஷன் அடையாளப்படுத்துகிறான். மேலே இருக்கிற தோற்றம் நம்மளை பெரியவங்களை போல, பணக்கார போல, பெரிய செல்வந்தர்களை போல காட்டலாம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற வேதனையும் கஷ்டமும் நெருக்கடியும் யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி நீங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அமர்ந்திருக்கலாம். வெளியில் சும்மா பேருக்கு சிரிச்சுட்டு உக்காந்துருக்கலாம், சும்மா பல்ல காட்டிகிட்டு இருக்கலாம். என்னப்பா சும்மா சிரிக்கலாம் எதை நினச்சிக்கோங்களே, நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தமும் மனக்கவலையும் பாரமும் வலி வேதனைகளும் ரொம்ப கொடுமையானது. அப்படிப்பட்ட வழியில் நான் உட்காந்துட்ருக்கிறேன். அப்படிப்பட்ட பலவீனத்தில் அவ்வளோ இருதயம் நொறுங்குண்டவளாய் நான் யாரிடத்துல சொல்கிறதுன்னு தெரியாமல் கண்ணீரோடு நான் அமர்ந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, இயேசு உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் மேல் தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், மேலே இருக்கிற அவங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். மேலே இருக்கிற தோற்றத்தை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியாது அது கவரிங்னு சொல்லிட்டு. இல்லை, கவரிங்கெல்லாம் பாருங்கள், தங்கம் மாதிரியே இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் வந்துச்சு.
அவர் இதில் ஒர்க் பண்ணியிருந்தார் பாருங்கள், முத்தூட் ஃபைனான்ஸில் ரோஷித் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு முறை ஒரு கேஸ் மாட்டிக்கிச்சு அவர்கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தங்கம் மாதிரியே இருக்கிற பொருளை எடுத்துன்னு வந்து எடை போட்டு வச்சு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறார். ஆனால் அது தங்கம் கிடையாது. அதிகபட்சம் 1 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த 1 கிராம் தகடை எடுத்துன்னு வந்து ஒரு செம்பு மோந்திரத்தில் போட்டு, அது வெயிட்டாகிற மோந்திரம், அந்த செம்பு எவ்வளோ வெயிட்டோ அவ்வளோதான் வெயிட்டு. ஒரே ஒரு துளி கூட அது, அந்த தகடு மட்டும் அப்படியே மேலே போட்டு அது என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மூடிட்டு இது எடுத்துன்னு வந்து, சார் இந்த கோல்டு மோந்திரம் ரொம்ப கஷ்டமாகுன்னு வச்சுட்டு 1000 ரூபாய் கூட போகாது, ஒரு 3000 ரூபாய் கூட அது போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் எவ்வளோ ஒரு 30,000 40,000 வாங்கிட்டு போயிட்டான் பணத்தை. இவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்புறமா அதை கட் பண்ணி பார்த்தா அதில் என்னமோ கெமிக்கல்லாம் போட்ட பிறகு பார்த்தா இது பொய்யான ஒரு தங்கமே கிடையாது. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற காசு வாங்கிட்டு வந்துட்டார் அவர், எப்படியோ போயிட்டு பாடுபட்டு. டூப்ளிகேட் இன்றைக்கி நிறைய வந்துச்சு இல்லை, போலியானது நிறைய வந்துச்சு. நம்மளும் அந்த உலகத்தில் போலியாக வாழ கற்றுக்கிட்டோம், உண்மையாக வாழ பழக முடியல. இதுதான் என் நேச்சர், நான் அப்படி தான் இருப்பேன், இதுதான் நான் அப்படி தான் இருப்பேன்றது தான் நம்ம உண்மையான சுயரூபம். போலியாக நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம், சபையில் போலித்தனமாக நம்ம நிற்கிறோம் அப்படின்றதுனா ஏமாற்றுத்தனமாய் இங்கே வேஷம் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா சபையில் அது எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பார்? எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை பாஸ்டர் என்ன நீங்கள் ஏமாற்றலாம், உங்கள் தோற்றத்தை வச்சு உங்களுடைய நல்ல நடத்தை போல் என்கிட்ட காண்பிச்சு என்ன ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை அறிஞ்சிருக்கிறார்ல, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல நீங்கள் எப்படிப்பட்ட மீறுதல்களை பண்ணிட்டுருக்கிறீங்க, எப்படிப்பட்ட தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட தப்புக்கு உடந்தையாக இருக்கிறீங்கன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் பார்வைக்கு அது தெரியாது. நீங்கள் நல்லவர்கள் போலவே ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது, யார் பார்வைக்கு நான் படமாட்டேன், எல்லாரும் கண்டுக்க நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் வெளியறிங்கமாய் அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் மனுஷன் பார்க்கிறதை போல உங்களை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனையாக அவருக்கு தெரியும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட அவருக்கு தெரியும் போது அவர்கிட்ட நீங்கள் மறைச்சு என்ன பண்ண முடியும்? ஆலயத்துக்குள்ளாய் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூடுமான வரைக்கும் பரிசுத்தமானதை சிந்தியுங்க. வார்த்தையை பெற்றுக்கொண்டு வெளியே போகும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ உங்களை அர்ப்பணிங்க. அது உங்களுடைய நேச்சரா, அது உங்களுடைய உண்மைத்தன்மையாய் மாறிடும். ஹல்லேலூயா. முகஸ்துதிக்காக, மனுஷன் பார்வைக்காக போலியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டாம். நீங்கள் உண்மையை பேசுனா, வெட்டு 1 துண்டு 2 நீங்கள் பேசினா நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம தான் போகும். அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அவசியமா, ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அவசியமா? அதே மாதிரி வாழுங்க, வெளிப்படையே சொல்லி பழகுங்க. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லுங்கள், என்ன இருக்குது? நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், நம்ம நெருங்குனாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப சொந்தக்காரனாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நிறைய கொடுக்குறவங்களாக இருக்கலாம். அவங்க தாங்க எனக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுகிறாங்க, அவங்கள போய் எப்படிங்க சொல்கிறது? சொல்லிவிடு, வேணாம், அப்படிப்பட்ட உதவி தேவையில்லை, தேவை கிடையாது. ஆண்டவர் எப்படியோ யார் மூலமாக கொடுப்பார், எப்படியோ உனக்கு வந்து சேரும். தப்பாந்து வானான்னு சொல்லிவிடுங்க, என்ன வானா பிரதர், வானா சிஸ்டர் சொல்லிவிடுங்க. இல்லைங்க அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுகிறாங்க, அதனால் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவேன், அதை நான் ஏற்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கல, நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆண்டவர் தான் என்ன பண்ணோம், மன்னிக்கணும். தப்புன்னு சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்க. பிரதர் நீங்கள் செய்கிறது தப்பு, சிஸ்டர் நீங்கள் செய்கிறது தப்பு சிஸ்டர், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ முகஸ்துதி பண்ணி நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க தவறு சுட்டி காட்டாமல் அது எல்லாத்துக்கும் நம்ம துணையாக நிற்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் இருதயங்களை அறிஞ்சிருக்கிறார். உங்கள் சுத்தமான நல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் நடக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ
பெத்லகேமன் ஆகிய அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல அந்த மனிதனுடைய இருதயத்தை ஊழியக்காரன் நன்றாக அறிந்திருந்தான். கர்த்தரே அன்றி வேற யாருமே நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் அந்த மனிதனோடு கூட இருக்கிறான் என்பதை அவருடைய இருதயத்துக்கு தெரியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும், இருதயத்தை அவனால் பார்க்க முடியாது. எல்லாருடைய இருதயத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நிம்மதி போயிடும். ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்தில் மற்றவங்க யாராவது நம்மக்கிட்ட பேசினா நம்ம உண்மையாகவே பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக நம்ம ரொம்ப எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால யாராவது உங்ககிட்ட மன கஷ்டமாக கண்ணீரோடு சொல்கிறாங்கன்னா அவங்க பாரம் நம்ம பாரம் மாதிரி ஆகிடும். அவங்க சொல்லிட்டு லகுவாக மாறிடுவாங்க. இது யாருக்கு பெரிய பேர்டனாக மாறிடும்? சே பாவம் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதே, நம்ம ஒன்று ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது, அந்த சுமையை சுமக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே குடும்பத்தில் 1008 பாரம் இருக்குது, உங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது. நம்மக்கிட்ட சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்க? ஜெபிக்கிறதுக்காக, ஆண்டவருக்கு தெரியப்படுறதுக்காக. நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம சபையில் நல்லா ஜெபிக்கிறோன்றதுனால நம்மக்கிட்ட ஜெப குறிப்பாக சொல்கிறத ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு தான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை போய் இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்ல இல்லை. இன்றைக்கி நம்ம ஜெப குறிப்பாக ஒருத்தர்கிட்ட சொல்கிறது கூட 4 பேர் போய் சிரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுது, அது மாறி 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 போய் வேறு மாதிரி மாறிடுது. அதனால் நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக உங்களுக்கு நல்லா ஜெபிக்கக்கூடியவங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய புலம்பல்களையும் உங்களுடைய அழுகையும் உங்கள் கண்ணீரையும் சொல்லணும். பைபிள் தெளிவாக சொல்கிறது, பன்றிக்கல் முன்னே முத்துக்களை போடாதீங்க அப்படின்றது. உங்களுடைய அருமை தெரியாதவங்க முன்னாடி போய் நீங்கள் அழாதீங்க. அழுகைக்கான மதிப்பு தெரியாத மனுஷங்க முன்னாடி உங்கள் அழுகை தான் முத்து. பன்றிகள்னு சொல்கிறது யார் தெரியுமா? நீங்கள் கேட்கும்போது ஐயோ அப்படின்னு கேட்டு பின்னாடி போய் சிரிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பன்றிகள். அவங்க முன்னாடி நீங்கள் அழுறதும் அவங்க முன்னாடி நீங்கள் பேசுகிற விதைக்கிற எந்த வார்த்தைகளும் பலனற்றது. அவங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தருடைய பிள்ளைங்க உங்களுக்காக பாரமாய் முழங்கால் நின்று அழுது ஜெபிக்கிற விசுவாசமுள்ள விசுவாசிகள், உடைய சகோதர சகோதரிகள் யார் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள்னு தோன்றுறது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அவங்க பாரத்தை உங்கள் பாரத்தை அவங்க பாரமாய் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. வேறு யாருக்கிட்ட நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத மற்றவங்கிட்ட சொல்லி உதாசீனப்படுத்தி சிரிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசிப்போம். எரேமியா 20:11-12. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, அவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி உங்கள் தோற்றத்தை பார்க்கல. நீங்கள் நல்லா வெயிட்டாக குண்டாக இருக்கிறீங்களா, ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீங்களா, கருப்பாக இருக்கிறீங்களா, சிகப்பாக இருக்கிறீங்களா, முடி நீளமாக இருக்குதா, முடி குட்டையாக இருக்குதா, ஐப்ரோ தூக்கின்னு இருக்குதா, இல்லை இறங்கி நிற்குதா, இதெல்லாம் பார்க்குறாங்களா?
மனுஷன் இப்படி பார்ப்பான், நம்ம என்ன செருப்பு போட்டிருக்கிறோம், என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நீதிமானாய் நடக்கிற மனிதனுடைய இருதயங்களை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். யார் மேலே அவர் அன்பு வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர்களோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். அவங்க ஜெபிக்கும்போது அந்த காரியங்கள் வாய்க்குது. அவங்க ஆண்டுடைய இருதயத்தை நன்றாக அறிந்தவர்கள், அவருடைய விருப்பத்தை மட்டும்தான் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க. இன்னைக்கு மற்றவங்களுடைய இருதயத்தில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம் தானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா, ஏய் நீ என்ன யோசிக்க எனக்கு தெரியாதா, கரெக்டாக அவங்க யோசிக்கிறது சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்குன்னு தெரியும். உனக்கு இதானே ரொம்ப பிடிக்கும். நமக்கு அவங்க தேவையை உணர்ந்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க, எப்படி உனக்கு தெரியும், எப்படி உனக்கு தெரியும், யாருக்கிட்டையோ கேட்டு எப்படியோ ஒன்று உனக்கு என்ன பிடிக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எத்தனை நாளாக அலைஞ்சி உங்களுக்கு அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியுது, நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுது, பாஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும் இல்லை? ஆனால் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிரியமாக, அவருடைய இருதயம் என்ன விருப்பப்படும், அவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை நன்றாக அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய இருதயத்தை நல்லா அவருக்கு தெரியும். இன்னும் யோசிக்கிற நெக்ஸ்ட் உன் பிளான் என்னன்னு அவருக்கு தெரியும். 2 பேருக்கு தெரியும். ஒன்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இன்னொன்று அரைக்குறைய பிசாசுக்கு தெரியும். அவனுக்கு கொஞ்சம் லீக் அவுட் ஆகிட்டு இருக்கும். அவனுக்கு அவன் பிரச்சனை, உன்னை என்ன பண்ணால் உன்னை டார்கெட் பண்ணி உன் கதையை முடிக்கலான்ற அவனுக்கும் தெரியும். ஆனால் உன்னை எப்படியெல்லாம் தப்பிக்க வச்சு உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தணுன்றது கர்த்தர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். இதில் நம்ம தான் மாட்டிட்டு, நீங்கள் தான் மாட்டின்னு இருக்கிறீங்க. உங்களால் இருக்க முடியல. உலகத்துக்கு கொஞ்ச நாள், ஆண்டவருக்கு கொஞ்ச நாள், உலகத்துக்கு கொஞ்ச நாள், ஆண்டவருக்கு கொஞ்ச நாள். உண்மையாக ஆண்டவருக்கு நிற்க முடியுதா? முடியல. ஆண்டவருக்கு நிற்கும்பொழுது உங்களுக்கு சோதனை வரும். ஆண்டவருக்கு நிற்கும்பொழுது உங்கள் மேலே பழி வரும். ஆண்டவருக்கு நிற்கும்பொழுது உங்களை அன்புக்குரிய உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு நிற்கும்பொழுது உலகம் உங்களை தூட்டுரும். அதுக்காக நீங்கள் ஆண்டவரோடு கூட இல்லைன்னு ஆகிடாது. நீங்கள் உலகத்தோடு இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க, எல்லாரும் கிட்ட பேசுவாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். எல்லா உறவும் ஒன்றுப்பா அவங்கள மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லும். அவங்க உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தோணும். எப்படி தோணும் தெரியுமா? சே அப்படி இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்தோம்ல அப்படின்னு தோணுது பாரு. அதுதான் பிசாசு. உங்களுக்கு புரியுதா? அங்கே இருக்கும்போது என்ன ஜாலியாக இருக்கும்ல. என்னைக்கு சர்ச்சு உள்ள கால் வச்சுமோ ஒரே உபத்திரமாகுது, ஒரே நிந்தையாகுது, ஒரே அவமானமாகுது, ஒரே போராட்டமாகுது வாழ்க்கை. பின்ன இருக்காது. உன்னை நீதிமானாய் உன்னை புடமிட்டு உன் வாழ்க்கையை ஆண்டவர் தரம் பிரித்து கொண்டிருக்கிறார் அல்லவா, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்ல. டோட்டலாக அங்கேருந்து நீ வெளியே வந்துட்ட. உன்னை வேறு மாதிரி கர்த்தர் புடமிட்டு உன்னை வேறு மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நீ வாழுற நேரத்தில் தான் நீ விட்டு வந்த சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உனக்கு கிடைக்கும். நீ எது கடவுளுக்காக விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வந்தியோ அதை மீண்டும் செய்யறதுக்கான வாய்ப்பை பிசாசு உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இவ்வளோ நாளாக காத்துன்னு இருந்தோம், அப்போல்லாம் வரல. சர்ச்சுக்குன்னு வந்துட்டு வைராக்கியமாக நிற்கும்போது, ஊழியத்துக்கு நிற்கும்போது, ஏசப்பாக்காக நிற்கும்போது இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதே. ஒருவேளை அங்கே இருந்தால் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டுமே அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பு தான். அங்கே இருந்தால் அப்படி இருப்பனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே இதுதான் அனுமதிச்சிருக்கிறார். இப்படி தான் வாழ்க்கை, இதுதான் உண்மை, இதுதான். அதெல்லாம் போலித்தனமானது. உன்னை விட்டு போனவங்கெல்லாம் நல்லதுக்கு தான் போய்க்கிறாங்கன்னு நினச்சிங்க. போயிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. என்னோட கூட நல்ல ஐக்கியமாக இருந்தாங்க, நல்ல நண்பராக இருந்தார். என்னை புரிஞ்சுக்காம அவர் சொன்னதை நான் சுட்டி காட்டினோன்னே என்னை விட்டு என்ன பண்ணிட்டாரு, உன் நட்பே வேணான்னு போயிட்டாரு. போயிட்டு நண்பருக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை விட்டு போன உறவுகளுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அவங்க இப்போ இல்லை, உங்களை கஷ்டப்படுத்தாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவரை கஷ்டப்படுத்திடாதீங்க. உலகத்துக்காக, மனுஷனுக்காக ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. உங்களுடைய இருதயங்களை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் அவருடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? அவருக்காக ஊழியம் செய்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம்.
எவ்வளோ பாரங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அவங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முதலாவது, உங்களுடைய இருதயம் கலங்கும் பொழுது கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்கும் பொழுது கர்த்தரை நம்புங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் இருதயம் கலங்கும் பொழுது, உங்களுக்கு சோதனை வரும்போது, நெருக்கடி வரும்போது, உபத்திரம் வரும்போது கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலக்கம் அடைகிறதுக்கு ஒரு காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ப்ரெஷரு, இதெல்லாம் என்னன்னா நம்மளை ரொம்ப வெகுவாக பாதிக்கும். நீங்கள் இந்த இடத்துலலாம் என்ன நினைக்கணுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெருங்காற்று புயல் அடித்து கப்பல் கழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவங்க போய் கொண்டிருக்கிற படகு முழுகுகிற சூழ்நிலையில் அவங்க அலறி அப்படி கத்திட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இறையாதே. அவங்கள பார்த்துன்னு சொல்கிறாரு, கம்முன்னு கிடங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு, நான் உன் கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை உனக்கு, பார்த்துக்கலாம் விடு. என் ஃப்ரெண்டு சொல்லுவார்ல, பார்த்துக்கலாம் விடுப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன்ல. உங்களுடைய இருதயம் கலங்குகிற நேரில் கர்த்தரை நம்புங்கள். உங்களுடைய இருதயம் எப்போல்லாம் கலங்குதோ, எப்போதெல்லாம் மனவேதனைகளை மனிதர்கள் உங்களுக்கு உருவாக்குங்கிறாங்களோ, உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை மனவேதனைக்குள்ளாய் நடத்தும் பொழுது கர்த்தரை நம்புங்கள். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை சார்ந்து நீங்கள் நிற்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு வாய்க்காது. ஒரு மனுஷனை பேஸ் பண்ணி நான் நிற்கிறேன்னா, இவங்க தான் என் பக்க பேல நிற்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஆளுங்க என் தூக்கிட்டார் என்கிட்டேருந்து. நான் யாரெல்லாம் நம்பினேனோ, யாரெல்லாம் மழை போல் நினச்சினோ, இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெரிய நம்ம நிலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துருவாங்க நினச்சினோ, பெரியவங்க அவங்கெல்லாம் எல்லாரையும் தூக்கிட்டார். நீ என்ன மட்டும்தான் நான் நம்பின்னு இருக்கணும். உன் நம்பிக்கை அப்படி போகுது, கேவலமா? ரொம்ப பொசசிவ். அவருக்கு என்னன்னா, என் ஆத்துமா, என் இருதயம், என் சரீரம் யாரை நம்பி இருக்கணும்? நான் கலங்கும் போது கூட என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கக்கூடாது. என் இருதயம் ஆண்டவர் அறிஞ்சிருக்குதுன்னு என்ன தெரியுமா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் கூட கர்த்தர் இருக்கிற, அது போதும் எனக்கு. இதெல்லாம் ஒரு மாற்றுவாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு கலக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் கலங்கி, உங்களுடைய இருதயம் கலங்கி நிற்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்புறதை விட, நீங்கள் மன கஷ்டம் அடையும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்கி இருக்கும்பொழுது அதிகமாக ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயம் கலங்கும் போது தான் இவனும் உள்ளே வருவான், வந்து காதில் சொல்லுவான், பாத்தியா சர்ச்சுக்கு போனியே, என்ன ஆச்சு பாத்தியா, பத்தியா ஜெபம் பண்ணியே, நீ என்ன ஆச்சு பத்தியா, பாஸ்டிங் போட்டியே, என்ன ஆச்சு பத்தியா, முழங்கால நின்று ஜெபிப்பியே, என்ன ஆச்சு பத்தியா, 12 மணி நேரம் ஜெபம் உட்காந்து கேட்டுன்னு இருப்பியே, என்ன ஆச்சு உன் நிலைமை. வந்துரு, இனிமேல் ஜெபமே பண்ணாத. நீ ஜெபம் பண்ணத்தான் கேட்கல, விட்டுரு. இதோட எல்லாத்தையும் பைபிள் படிக்கிறது விட்டுரு, சர்ச்சுக்கு போகிறது விட்டுரு, எதனா நடக்கலையே விட்டுரு. இன்னும் கர்த்தரை நம்புங்க. அந்த நேரத்தில் அப்பாலா போட சாத்தானேன்னு சொல்லுங்கள். என் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிற எதுவாக இருந்தாலும் அவர் அனுமதிக்காம சொல்லுவார், நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. என் முடி கீழே விழனா கூட அவர் பர்மிஷன் வேணும். அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் அவர் அனுமதிச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நடக்குது, என் குடும்பத்தில் நடக்குது. சிலது நானே ஏற்படுத்திக்கிறதுனால எனக்கு நந்தன் இருக்குது, அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு தெரியாதாங்க. பிரச்சனைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில பிரச்சனைகள்லாம் வந்து ஆண்டவர் ஏற்படுத்தலை, யார் ஏற்படுத்திக்கின்ற? வாய் சும்மா இல்லாமல் அதை கோத்து போய் நோர் கோய்த்து போய் வாய் சும்மா இல்லாமல் பேசிப்புட்டு திட்டு வாங்கினு அடி வாங்கினு கிடக்குறோம். வாயை வச்சுன்னு கம்முன்னு இருந்தால் அடி ஊந்துருக்குமா? ஊந்துருக்காது. அப்படிதான் மாமியார் மருமகள் இருந்தாங்க, 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. எப்போவுமே ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு கிளம்பினோடனே சண்டை தான். எப்படா வீட்டுக்காரர் போவாருன்னு இந்த அம்மா காத்துட்ருக்கோம். மாமியாரும் எப்படா புள்ள வெளியே போவான்னு காத்துட்ருக்கோம். போனவொன்னே மருமகளை போட்டு சத்தம் போட்டு உருட்டி பரட்டி ரொம்ப நாளாக பார்த்துனே இருந்துச்சு. கர்த்தருக்கு பயந்த ஒரு சகோதரியாக இருந்துச்சு அந்த அம்மா. மருமக பார்த்துனே இருந்துச்சு. ரொம்ப